வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில ஏப்ரல் 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம மாயா அங்கேருந்து அவசர அவசரமா கதிரை பாக்குறாங்க. கதிர் கேக்குறாரு, சொல்லு மாயா, என்னாச்சு? ரொம்ப பதட்டமா வர. சரி, நான் உன்னை சென்னைக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ண சொன்னனே, பண்ணிட்டியா? நான் தனா விளையாடுறத கண்டிப்பா பார்த்தே ஆகணும், அவ ஜெயிக்கிறத நான் பார்த்தே ஆகணும். அப்ப மாயா சொல்றாங்க, கதிர் அதெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், இன்னொரு விஷயம் இருக்கு. கதிர் கேக்குறாரு, என்ன மாயா, என்னாச்சு? ஒரே பதட்டமா இருக்கிற, ஏதாவது பிரச்சனையா? மாயா சொல்றாங்க, ஆமா கதிர், ரொம்ப பெரிய பிரச்சனை. அந்த புவனேஸ்வரி, பசுபதி, மகாலிங்கம் இவங்க 3 பேருமே திருந்துற மாதிரியே இல்ல. கதிர் கேக்குறாரு, ஏன் மாயா, என்னாச்சு? மாயா சொல்றாங்க, அவங்க 3 பேரும் சேர்ந்து சென்னைக்கு போயிட்டு தனா ஜெயிக்க விடாம தடுக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க. கதிர் கேக்குறாரு, மாயா, அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்க இதுக்காக சென்னைக்கு வருவாங்களா? மாயா சொல்றாங்க, கதிர் அதெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. உனக்கு டிக்கெட் புக் பண்றதுக்காக நான் ஷாப்புக்கு போனேன்னு, அப்பதான் அந்த மகாலிங்கம் 2 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு போனான். நான் அந்த கடையில உள்ளவங்க கிட்ட என்ன பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க இது மாதிரி 2 பேருக்கு சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது கேட்டதோட எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு உடனே அந்த மகாலிங்கத்தை ஃபாலோ பண்ணேன். மகாலிங்கம் அந்த பசுபதி புவனேஸ்வரியை பார்த்து, இது மாதிரி டிக்கெட் புக் பண்ணியாச்சு, நீங்கள் அங்கே போகலாம், அங்கே என்னோட ஆட்கள் இருப்பாங்க, அவங்க அந்த தனாவை ஜெயிக்க விடாமல் பார்த்துப்பாங்க அப்படின்னு அந்த மகாலிங்கம் ஆளெல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டான். நம்ம எப்படியாவது போயிட்டு அந்த புவனேஸ்வரியை தடுக்கணும். இதை கேட்டதோட கதிர் சொல்கிறாரு, அவங்க கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டாங்களா? ஏன் இப்படி மாமாவோட குடும்பத்தை இந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க? மாமா குடும்பத்தை கொஞ்சம் கூட நிம்மதியாவே விடமாட்டாங்க போல. அவரும் பொறுத்து போயிட்டு இருக்காரு. இவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையே கொண்டுகிட்டு வராங்க. மாயா சொல்றாங்க, கதிர் இப்ப இத பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவங்க டிக்கெட் புக் பண்ணி போயிட்டாங்க, நம்ம எப்படியாவது போகணும். கதிர் கேக்குறாரு, மாயா, உனக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டியா? மாயா சொல்றாங்க, அதெல்லாம் பண்ணிட்டேன், நான் பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பணும், அவ்வளவுதான். கதிர் கேக்குறாரு, இங்க பாரு, நீ போறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வீட்ல பத்மா அத்தை சித்தி சும்மா விட மாட்டாங்க, அவங்க கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற? மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், அவங்க கிடக்குறாங்க பாத்துக்கலாம், நான் எப்படியாவது சமாளிச்சுப்பேன், தனா கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும், இந்த மாதிரி சூழ்ச்சியில சிக்கிர கூடாது தனா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, கதிரும் சரி வா போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. மாயா நேரா ஜானகிய போய் பாக்குறாங்க. ஜானகி மாயாவை பார்த்து, மாமாயா, நம்ம தனா நாளைக்கு போட்டியில சேர்ந்துக்க போறாள்ல, அதுக்காக நான் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண போனேன். மாயா சொல்றாங்க, பெரியம்மா, அந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் இன்னும் திருந்துற மாதிரியே இல்ல, நேத்து அவங்கள எவ்வளவு எச்சரிச்சோம், நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொன்னோம்ல, அப்படியும் அந்த புவனேஸ்வரி கொஞ்சம் கூட திறந்தவே இல்லை. தனா பேட்மிண்டன் விளையாட சென்னை போறாள்ல, அங்க போயிட்டு தனாவை ஜெயிக்க விடாம பண்ணணும் அப்படின்னு இந்த புவனேஸ்வரி, பசுபதி, மகாலிங்கம் 3 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்து சென்னை போயிட்டாங்க. மகாலிங்கம் அங்க உள்ள ஒரு ஆளை பயன்படுத்தி தனாவை தோற்கடிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்றான். இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மாயா இப்படி சொல்ற? நேத்து அவளை சும்மா விட்டது ரொம்ப தப்பு, அவளை அந்த இடத்துலயே கொளுத்தி இருக்கணும். மாயா சொல்றாங்க, பெரியம்மா, இப்ப அத பத்தி பேசி எந்த வித பிரயோஜனமும் இல்ல, இப்ப நம்ம சென்னை போகணும், அங்க போனா மட்டும்தான் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஜானகி கேக்குறாங்க, மாயா, நான் வந்தா கண்டிப்பா வீட்டுல உள்ளவங்க சந்தேகப்படுவாங்க, நீயும் கதிரும் போங்க. மாயா சொல்றாங்க, பெரியம்மா, எங்க 2 பேருக்கும் டிக்கெட் புக் பண்ணிட்டோம், நாங்க 2 பேரும் போறோம், எப்படியாவது தனாவை ஜெயிக்க வச்சுட்டு அந்த புவனேஸ்வரிய அந்த இடத்துலயே தோற்கடிச்சிட்டு வரோம். இது கேட்டதோட ஜானகியும், சரி மாயா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, அத்தை தான் ஏதாவது கேட்பாங்க, அதான் பயமா இருக்கு. ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, நீ இப்போ ரெசார்ட்ல ஒர்க் பண்றீல்ல, அங்க ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லு, சீனு கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பான்,
இது கேட்டதோட மாயாவும் சரிங்க பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா சீனு கிட்ட போயிட்டு, சீனு நான் இது மாதிரி ஒர்க் பண்ண போறேன்னு நீ தான் எனக்கு அதிகமா காசு கொடுக்கறது இல்ல. வீட்ல பார்வதி சித்தி கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்கு. அதனால பார்வதி சித்தி கிட்ட 5 10 கொடுங்க அப்படின்னு என்னால கேட்டுக்கிட்டு நிக்க முடியாது. அதனாலதான் நான் அந்த ரெசார்ட்ல வேலைக்கு சேர்ந்தேன். இப்ப நைட் டியூட்டி போட்டிருக்காங்க, நான் வேலைக்கு போகணும். சீனு சொல்றாரு, இங்க பாரு, நீ எங்க வேணாலும் போ, நான் உன்னை ஏதாவது கேட்டனா தேவையில்லாம என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சீனு சொல்றாரு. மாயா கேக்குறாங்க, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு போவாம வேற யாருக்கிட்ட சீனு சொல்லிட்டு போறது? அதான் நான் உன்கிட்ட சொன்னேன். அப்ப சீனு சொல்றாரு, அம்மா தாயே, நீ எங்க வேணாலும் போ, நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. அப்ப மாயா சொல்றாங்க, சரி ஓகே, உங்க அம்மா தான் கேட்பாங்க நான் எங்க போனேன் அப்படின்னு, தேவையில்லாம எனக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கறதுக்காக ஏதாவது சொல்லுவாங்க. சோ அவங்க கிட்ட மட்டும் நீ சொல்லிரு, நான் இது மாதிரி ரெசார்ட்டுக்கு ஒர்க்குக்கு தான் போயிருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதும் சீனும் சரிப்பா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மாயா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கதிரும் கிளம்புறாரு. மாயா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஜானகிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்ல போறாங்க. ஜானகி நேரா மாயாவை பார்த்து, மாயா என்னாச்சு மாயா? மாயா சொல்றாங்க, பெரியம்மா, அந்த புவனேஸ்வரி இருக்கால, அவளும் அங்க போயிருக்கா. அவளோட திட்டத்தை முறியடிக்கிறதுக்காக தான் நானும் கதிரும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம மாயா முன்னாடியே போக கதிர் எடுத்ததா கிளம்புறாரு. அப்ப பத்மா இத பாக்குறாங்க. மாயா ஃபர்ஸ்ட் போனா அடுத்து இந்த கதிரும் போறானே, 2 பேரும் ஏதாவது சேர்ந்து பிளான் பண்ணுவாங்களோ? அன்னைக்கே சொன்னேன் என் பிள்ளைகிட்ட, இவங்க 2 பேரும் தவறான தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா என் புள்ள கொஞ்சமாவது கேட்டானா, சீனு கிட்ட போய் சொல்லணும் அப்படின்ட்டு பத்மா நேரா சீனுவை போய் பாக்குறாங்க. டே சீனு, நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த மாயாவோட நடத்த சரியில்லை. அவ பாட்டுக்கு பாதி குரல எங்கெங்கயோ போறா, இந்த கதிர் கூட சேர்ந்து சுத்துறா அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேன். கொஞ்சமாவது நீ கேட்டியா? பாரு, இப்ப அவங்க 2 பேரும் எங்கேயோ யாருக்கும் தெரியாம போறாங்க. இது கேட்டதோட சீனு சொல்றாரு, அம்மா, இந்த கதிர் எங்க போறான் அப்படிங்கறது எனக்கு தெரியும். தனா பேட்மிண்டன் விளையாட போறாள்ல போட்டியில, அத பாக்குறதுக்காக அவன் போறான். மாயா எங்க போறான்னு எனக்கு தெரியும், அவ என்கிட்ட சொல்லிட்டு தான் போறா. அவ ஏதோ ரெசார்ட்ல முக்கியமான ஒர்க் இருக்கான், அதை பாக்குறதுக்காக தான் போறா. நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி மாயாவை தப்பா பேசாதீங்கம்மா. ஏற்கனவே அந்த மாதிரி பேசினதுனால தானே மாயா அவங்க மேல கை வச்சா. திரும்பி திரும்பி அவளோட கேரக்டர் எப்படி பேசுனீங்கன்னா அவளுக்கு கோவம் தான் வரும். அம்மா, தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனு எச்சரிக்கிறாரு. இதை கேட்டதோட பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. வர வர சீனு மாயா மேல ரொம்ப கணிசம் காட்ட ஆரம்பிச்சுட்டானே, அவன் மேல என்ன குறை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, சீனு இருந்தாலும் நான் சொல்றதை கேளு. சீனு சொல்றாரு, ஐயோ அம்மா போதுமா, இப்ப இந்த வீட்டோட வரவு செலவு யாரோட கையில இருக்கு? பார்வதியோட கையில இருக்கு. அப்படி இருக்கையில மாயாவுக்கு ஏதாவது ஒரு சில பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் பார்வதி சித்தி கிட்ட தான் போய் நிக்க வேண்டியதா இருக்கான். அதான் அவளோட செலவுகளை பாக்குறதுக்காக அவ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கே தெரியும், 50 லட்ச ரூபா பணம் அவங்க அம்மா அவளுக்காக செலவுக்கு விட்டுட்டு போனது, அதை அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டான் கடை வைக்கிறதுக்காக. ஆனா இப்ப அந்த காசுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவசியமா? அவ எனக்கு கொடுத்துட்டு இப்ப அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவ பக்கம் நினைச்சு பார்த்தாலே எனக்கு வருத்தமா தான் இருக்கு. தயவு செஞ்சு இனிமே அவளை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்புறமா சீனு அந்த இடத்துல இருந்து போக பத்மா இதை கேட்டுட்டு, சரிப்பட்டு வராது, இந்த மாயா மேல இவன் கொஞ்சம் லவ் வர ஆரம்பிச்சிருச்சு போல, சாரு கிட்ட சொல்லி கொஞ்சம் சீனு அவன் பக்கம் இழுக்க வைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீனு என்ன பண்றாருன்னா, நேரா போயிட்டு இருக்கும் பொழுது கடைக்கு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பத்மா நேரா சாருவை போய் பாக்குறாங்க. சாரு அப்படின்னு சாரு சொல்றாங்க, சொல்லுங்க அத்தை. பத்மா சொல்றாங்க, நீ வந்ததுக்கான எந்த யூஸுமே இல்லாம போக போகுது சானு. அப்ப சாரு கேக்குறாங்க, ஏன் எப்படி சொல்றீங்க? நானே நீங்க எல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நானே இங்க வந்தேன், கடைசியில என்ன எப்படி சொல்றீங்க? அதுக்கு பத்மா சொல்றாங்க, அப்புறம் அந்த மாயா எங்கயோ கிளம்பி போறா, அவ எங்க போறா அப்படிங்கறத கேளு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த சீனு என்ன பேசுறான். சாரு சொல்றாங்க, அத்த, அவ எங்க போனாலும் எனக்கு தானே பெனிஃபிட். சீனு மாமா மட்டும் வீட்டுல இருப்பாரு, அவரு கூட நான் கொஞ்சம் நெருங்கி பழகுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும்ல. அதை விட்டுட்டு மாயா அங்க போறா இங்க போறான்னு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க, ஆமால, அத பத்தி நான் சுத்தமா மறந்துட்டேன் சாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சாரு சொல்றாங்க, அத்தை, நீங்க இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்க. மாயா வீட்டுல இல்லைன்னா அது எனக்கு தான் பெனிஃபிட். அவ எங்க போனாலும் போகட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட பத்மாவும் சிரிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம
மாயாவை காமிக்கிறாங்க. மாயாவும் கதிரும் சேர்ந்து பஸ்ல ஏறுறாங்க. அதே பஸ்ல தான் அந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் ஏறுறாங்க. எல்லாரும் போயிட்டு நேரா அந்த பேட்மிண்டன் நடக்கிற போட்டி இடத்துக்கு தான் போறாங்க. மாயாவும் நம்ம கதிரும் அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப நம்ம தனாவோட போட்டி ஆரம்பிக்குது. அப்பமா தனா நினைக்கிறாங்க, என்ன இது, யாருமே வரவே இல்லை, கதிர் வருவாரு அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனா கதிரை காணுமே அப்படின்னு தனா ரொம்ப கவலையில நிக்கிறாங்க. அப்ப நம்ம கதிரும் மாயாவும் அந்த இடத்துல போய் நின்னுட்டு நீரா தனாவுக்கு கை காட்டுறாங்க. அப்ப தனா வந்துட்டு மாயாவையும் கதிரையும் பார்த்ததோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, நான் வந்துட்டேன் அப்படின்னு. அப்ப மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம தனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துல ரகுராம் நேரா அந்த கதிரை பாத்துறாங்க. பார்த்ததோட ரகுராம் செம்ம டென்ஷன் ஆகி அங்கிருந்து வந்துட்டு, உன்னை யாரு இங்க வர சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, நான் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? ரகுராம் சொல்றாரு, நீ வந்தா அவளால எப்படி போக்கஸ் பண்ணி விளையாட முடியும், நீ தேவையில்லாம வந்து டென்ஷன் பண்ற. அதுக்கு கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, ஆடியன்ஸோட ஆடியன்ஸா தான் நான் இருந்து வேடிக்கை பார்க்க போறேன். அதுவும் என் பொண்டாட்டி விளையாட போறா, அவளை பாக்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க என்னை துரத்துறதுக்கு பாக்குறீங்க. இப்படி பாருங்க, என் வைஃப் விளையாடுறத நான் பார்த்துட்டு தான் போவேன். என்ன இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. இது கேட்டதோட நம்ம தனா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, கதிர் இப்படி அப்பாவை எதிர்த்து பேசுறானே அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவேன். அப்ப தனா டக்குன்னு அவங்க அப்பாவை தடுத்து, அப்பா எல்லாரும் பாக்குறாங்க, மீடியாக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இது கேட்டதோட ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. ரகுராம் நேரா கதிரை பார்த்து, இங்க பாரு, என் பொண்ணு தோத்து போறதுக்கு நீ காரணமா இருந்தியன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். கதிரும் சரி சரி, நான் கண்டிப்பா காரணமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா மாயா கதிரை பார்த்துட்டு, கதிர் வாய்க்கு வாய் பேசாத பெரியப்பாவை பார்த்து. அப்ப கதிர் சொல்றாரு, இல்ல மாயா, நான் தானே விளையாடுறத பார்க்க தானே வந்திருக்கேன், அதையும் பார்க்க கூடாதுன்னு தடுக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. மாயா சொல்றாங்க, சரி இரு கதிர் அப்படின்னு. அப்புறமா ரகுரம் போயிட்டு நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம புவனேஸ்வரியும் அந்த பசுபதியும் வராங்க. வந்துட்டு அவங்க மகாலிங்க அனுப்பின ஆளை போய் பாக்குறாங்க. அவரு நேரா புவனேஸ்வரிய பார்த்து, நீங்க தானே அந்த மகாலிங்கம் அனுப்பின ஆளு, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, இந்த கேம்ல நீங்க யாரு? அவரு சொல்றாரு, மேடம் இது மாதிரி நான் தான் ஹெட், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த ஒருத்தி விளையாண்டுகிட்டு இருக்கால, அவ வந்து போட்டியில ஜெயிக்க கூடாது, அதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுங்க, நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். அவர் சொல்றாரு, அவ்வளவுதானே மேடம், இங்க பாருங்க, ஒரு 5 lakhs கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு இந்த போட்டியில இருந்து ஈஸியா டிஸ்குவாலிஃபை பண்ற மாதிரி பண்ணிடுறோம். இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, அதெல்லாம் வேண்டாம், அவ விளையாண்டுகிட்டு இருக்கும் பொழுதே அவ மயக்கம் போட்டு கீழே விழுகணும், எல்லாருமே அவ விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்தி விடணும். இதை கேட்டதோட அவர் சொல்றாரு, அவ்வளவுதானே மேடம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள வெயிட்டரை கூப்பிடுறாங்க. அவரை கூப்பிட்டு, இங்க பாரு, அந்த ஒரு பொண்ணு நிக்கிறாள்ல, அவ பேரு தனா, அவளுக்கு ஜூஸ் கொடுக்கும் பொழுது இந்த இருக்கு ஒரு டேப்லெட், இதை போட்டு கொடுத்துரு. உடனே அவரும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க. புவனேஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி கரெக்டா நடக்கணும், நாங்க மாட்டக்கூடாது. அவர் சொல்றாரு, அதெல்லாம் யாரும் மாட்ட மாட்டாங்க, இந்த மாதிரி நான் எத்தனை போட்டிகளை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம தனா இருக்காங்கல்ல, அவங்க டயர்டா வந்து உட்கார்றாங்க. அப்ப ரகுராம் வந்துட்டு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்க வராரு. அப்ப டக்குன்னு அங்க உள்ளவங்க தடுக்கிறாங்க. சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க. ரகுராம் கேக்குறாரு, ஏன் என்ன ஆச்சு? அவங்க சொல்றாங்க, சார் இது மாதிரி நீங்க வெளியில இருந்து வாங்கி கொண்டாந்து எதுவும் கொடுக்க கூடாது, ஏன்னா நீங்க யாராவது கலந்து கொடுத்துருவீங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க, அதனால நீங்க இதை கொடுக்க கூடாது சார், இந்தாங்க இதை கொடுங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நம்ம தனாட்ட கொடுக்குறாங்க. தனாவும் வாங்கி ஃபுல்லா குடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயாவும் கதிரும் தனாவுக்கு ஏதாவது ஆபத்து வருதா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து தனா என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பாக்கல. புவனேஸ்வரியும் நம்ம பசுபதியும் நேரா அந்த மேடைக்கு வரத பார்த்துட்டு நம்ம புவனேஸ்வரிய பார்த்துட்டு மாயா சொல்றாங்க, கதிர் அந்த வந்துட்டாங்க பாரு, அவங்க எதுக்காக இப்படி பெரியப்பாவோட லைஃப வந்துட்டு காலி பண்ணணும்னு ஏன் இப்படி கங்கணம் கட்டிட்டு திரியறாங்க? அதுக்கு நம்ம கதிர் சொல்றாரு, இரு அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத நானும் பாக்குறேன் அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. அப்புறமா தனாவோட போட்டி ஆரம்பிக்குது. அப்ப தனா போயிட்டு நின்னு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் போட்டியில தனா ஜெயிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் பசுபதி சொல்றாரு, என்னம்மா புவனேஸ்வரி சொன்ன மாதிரி கொடுத்துட்டாங்களா இல்லையா? அப்ப வெயிட்டர் அங்க இருந்து வந்து புவனேஸ்வரிக்கு ஜூஸ் கொடுத்து, மேடம் நீங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்ட நான் கொடுத்துட்டேன், ப்ராப்ளம் சால்வ்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது கேட்டதோட புவனேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போட்டியில ஜெயிச்சுட்டு
நம்ம தனா வந்துட்டு 2வது போட்டி விளையாட போறாங்க. அப்ப நம்ம ரகுராம் கூட்டு இங்க பாரு தனா, இன்னும் ஒரு போட்டி தான், நீ இதுல ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கேங்க, நீ தான் வந்துட்டு சாம்பியன் அப்படின்னு சொன்னதோட நம்ம தனா சொல்றாங்க, அப்ப கண்டிப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பொழுது தனாவுக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ரகுராம் கேக்குறாரு, தனா என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா? தனா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப தனாவுக்கு இன்னுமே தலை சுத்த ஆரம்பிக்குது. நம்ம மாய நேரா இட்டு இருந்து பாத்துட்டு நேரா கதிர் கிட்ட, கதிர் அங்க பாரு, தனாவுக்கு ஏதோ மயக்கம் வர மாதிரி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு. கதிர் சொல்றாரு, ஆமா மாயா நானும் பார்த்தேன், ஏன் தனா இப்படி தள்ளாடுறா அப்படின்னு. ரகுராமும் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் தனா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தனா டக்குன்னு மயக்கம் மட்டும் கீழே விழுகுறாங்க. இதை பார்த்ததோட எல்லாருமே ஷாக் ஆகி ஓடி போய் தனாவை தூக்குறாங்க. அப்ப தனா வந்துட்டு மயக்கத்துல இருக்க, மாயா கதிர் எல்லாருமே ஓடி போய் தனாவை தூக்குறாங்க. அப்ப அங்க உள்ளவங்க இந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப இன்னொருத்தர் சொல்றாங்க, இந்த பொண்ணு அப்படி என்னத்தை குடிச்சிச்சு, ஒரே மாதிரி ஸ்மெல்லா இருக்கு இந்த பொண்ணோட உடம்புல அப்படின்ட்டு பார்த்தா, அவங்க கொடுக்கும் பொழுது ஏதோ ட்ரிங்க்ஸ கலந்து கொடுத்துட்டாங்க. இதனாலதான் நம்ம தனாவுக்கு மயக்கம் வந்துட்டு. அப்ப நம்ம மாயா இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அங்க உள்ளவங்க தனா டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ரகுராமுக்கு பேர் அதிர்ச்சி ஆகுது. அப்ப மாயா சொல்றாங்க, சார் தனா இந்த மாதிரி ஆளே கிடையாது சார். அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, இந்த பொண்ணு இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிருக்கு அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, சார் இது மாதிரி நான் வெளியில இருந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன், ஆனா அதை குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ளவங்க தான் தனாவுக்கு ஜூஸ் கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க பாருங்க, நாங்க எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டோம், எதுக்கு நீங்க எங்க மேல தேவையில்லாம பழி சொல்றீங்க? இந்த பொண்ணு கண்டதையும் குடிச்சிட்டு வந்து விளையாண்டுருக்கு. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பான்ஸே இல்ல. இந்த மாதிரியா வந்து ஒரு இடத்துல ட்ரிங்க் பண்ணிட்டு விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டதோட ரகுராமுக்கு செம ஷாக்கா இருக்கு. அப்ப பசுபதியும் புவனேஸ்வரியும் இதை பார்த்துட்டு, புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா நம்ம நினைச்சது நடந்துருச்சு. இந்த தனா வந்துட்டு இனிமே போட்டியில எந்த போட்டியிலுமே கலந்துக்க முடியாது. தனா வந்துட்டு வாழ்க்கையில தான் தோத்து போனா அப்படின்னு ரகுராம் கவலையில இருக்கான். இப்ப இதுலயும் தோத்து போயிட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்க. பசுபதி சொல்றாரு, புவனேஸ்வரி நம்ம வாழ்க்கையிலே டைம் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்ணா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கதிர் இதை பார்த்துட்டு ரகுராம் கிட்ட, மாமா இது எல்லாமே இந்த புவனேஸ்வரியோட வேலை. ரகுராம் சொல்றாரு, ஏய் கண்டபடி உளராரு, புவனேஸ்வரிக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்பதான் மாயா சொல்றாங்க, பெரியப்பா அவங்க இங்க வந்திருக்காங்க, நம்ம தனா இந்த போட்டியில ஜெயிக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவே வந்திருக்காங்க. இது கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. சோ அப்கமிங் எபிசோடுல நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்து தனாவை தோற்கடிக்கிறதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.